Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் கொலை வழக்கில் போலீசார் பயன்படுத்திய வாகனத்தில் 2 பதிவெண்கள் இருப்பது சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்த வழக்கில் போலீசார் பயன்படுத்திய டெம்போ வேனை சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தியதில் சென்னை மற்றும் சிவகங்கை என 2 மாவட்ட பதிவெண்கள் பயன்படுத்தியது தெரியவந்தது. மேலும் வாகனத்தில் மதுபானம், சீட்டுக்கட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இருந்துள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை கொலை குற்றத்தை மறைக்க சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டது சிபிஐ விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பேராசிரியர் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக கூறி ஆராய்ச்சி மாணவி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் எழுதி வைத்த கடிதம் சிக்கியது. அதில் வேதியியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் மற்றும் அவரது உறவினர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்ததில் வேதனையடைந்த தாம் அதிக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும், ஆராய்ச்சி படிப்பு மற்றும் வாழ்க்கையை இருட்டாக்கிவிட்டதால் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாகவும் ஆராய்ச்சி மாணவி குறிப்பிட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்ப வரைக்கும் கண்டுக்கிறாங்க. தொடர்ந்து 4 வருஷமா வேலைக்கு எடுக்கிறார். அப்ப அந்த பேனலுக்கு நம்ம இருப்பாரு, வெளியில நினைக்க முடியாது. லாஸ்ட் வருஷம் ஈரோட்டில் தனியார் மருத்துவமனையில் சட்ட மருத்துவ இணை இயக்குனர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து தனியார் மருத்துவமனை மூலம் கிட்னி உள்ளிட்ட உடல் உறுப்புகள் விற்பனை செய்வது தொடர்பாக நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சட்ட மருத்துவ இணை இயக்குனர் மருத்துவர் மீனாட்சி தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் உயிர்காக்கும் சிகிச்சைகள் தவிர வேறு எவ்வித அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடாது என தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் மருத்துவர் ராஜமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இரவில் ஏற்பட்ட மின்வெட்டால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மின்வெட்டு தொடர்ந்ததால் கொசு தொல்லை ஏற்பட்டு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தூங்க முடியாமல் அவதியடைந்தனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கியது போல் சீரான மின்சாரத்தை விடியா திமுக அரசு வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பொம்மை முதலமைச்சர் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.